ஒரு வழியா அத்தை பாட்டியை காப்பாத்தியாச்சு. காலம் பூரா எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அத்தை பாட்டி. ஆமா, இருப்பாவோ அடிமையா? எல்லாம் அந்த நெட்ட குரங்காலதான் நானே இன்னைக்கு காலையில மார்க்கெட்டுக்கு போனேன். ஒரு சாமான் வாங்கி வைக்க மாட்டேக்கா. நான் அங்க பிச்சைக்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிற வரைக்கும் நடிச்சேன். அவங்களுக்கு காலம் பூரா காலடியில கிடக்காவா போட்டி. நெட்டவெளி இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. இதை கொண்டு விட்டுருவோமா? என்ன வாய் பேசுது பாரு. நான் ஓடி போடுவேன், ஓடி. இது என்ன பைத்தியம் முடிச்ச தவளை மாதிரி ஓடுது? தப்பிச்சிட்டு கிளவி சார். பிச்சைக்காரன்னு கொஞ்ச நேரம் வச்சு விளையாட்டு காட்டி இருந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கும், ஈஸியா முடிஞ்சிட்டு. இவ்வளவு தூரம் வந்திருக்கனே, ஏதாவது சாப்பிட வாங்கி தரலாம்ல? ஏட்டி மண்டைய நல்ல நங்குன்னு கொட்டிடுவேன். உங்க ஆண்டியை காப்பாத்துறதுக்கு நான் வந்தேன், எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்த? என்கிட்ட கேக்கா பாரு. ஆளும் மண்டையும் பாரு, ஜட்டி அழகி. ரொம்ப பேசாதீங்க, மூக்க நோண்டிடுவேன். சி இவ என்னப்பா எப்ப பாரு எல்லாரும் மூக்கையும் நோன்றதே பேசிட்டு இருக்கா. இவளுக்கு மூக்கு இல்ல பத்தியா, அதான் அப்படி பேசுதா. எம்மாடி இருட்டிட்ட பாபு நிலையா நிப்பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், வாங்க போவோம். போவோம் வீட்டுக்கு போவோம். இப்போ என்னத்தை செய்ய, தின்னுட்டு தூங்க போறோம். இதே மாதிரி ஏதாவது சாகசம் பண்ணாலும் அது ஜாலியா இருக்கும். ஏட்டுக்கு என்ன காலில் உட்காந்து பலகாரம் சுட ஆரம்பிச்சுட்ட? அடுப்பாங்கரைக்கு போலையா? எங்க சும்மா இருங்க, அங்க ரொம்ப வெக்கையா இருக்கு. புகையும் போக மாட்டேக்கு, ஒரு தலையும் போக மாட்டேக்கு. இங்க நல்லா இருக்கு, நல்ல வசதியா உட்காந்து சுடலாம். வீட்டை கிட்ட கொளுத்தி விடாதியோ, அடுப்பு கிடுப்ப வச்சுக்கிட்டு. ஆமா, வாய வைக்காதியோ, நல்ல நாள் அதுமா. பலகாரம் சுட்டு போய் சேர்த்து வச்சுதான் எல்லா வீடுகளுக்கும் கொடுக்க முடியும். இப்போ தீபாவளி அன்னைக்கு உட்காந்து அடுப்புல வந்துகிட்டு இருக்க முடியுமா? நல்ல புது துணி போட்டுட்டு கொஞ்சம் வெளியே சுத்த வேண்டாமா? நீ எங்க புது துணி போட்டு சுத்துவ? இங்கதான் கிடப்ப. என்னட்டி ஆளாளுக்கு ஒரு தட்டை தூக்கிட்டு உட்காந்துட்டியோ? பையன்கிட்டி தீபாவளி அன்னைக்கு தான் திங்கணும். இப்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறமா, அப்புறம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இவளுக்கு தின்னு தீத்துருவாளுக. இப்ப எப்படி தீபாவளி அன்னைக்கு சுட வேண்டியது இருக்கும்போல இட்டு கொஞ்சமாவது வைங்கிட்டி பக்கத்து வீடுகளுக்கு கொடுக்கணும், இப்ப நெட்ட வலிக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா இவ கீதா உமா விமலன் எல்லாருக்கும் கொடுக்கணும்டி. ஒரு 4 நாளாவது வச்சு கொடுக்கணும். தின்றாதியோ? பலகாரத்தை சுடுமா, பேசிட்டே இருக்காத. இந்த பிள்ளைகளோ வச்சிருக்கு 2 முறுக்கு கேட்டா தராதுவல. ஐ பங்கஜக்கா பலகாரம் சுட ஆரம்பிச்சிட்டியோ போல. ஜாலி ஜாலி ஜாலி. வாட்டி சிங்காரி வந்துட்டா. எடி போன வருஷம் தீபாவளிக்கு நீயும் கீதாவும் தூக்கிட்டு ஓடுனீங்களா, அதே மாதிரி தூக்கிட்டு ஓடிடாதீங்க டி. அதுக்கு தானே நாங்க காவல இருக்கோம். நெட்டவள்ளி ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடிடுவோமா? முடியாது போல தெரியுதட்டி. அவங்க பிள்ளைகள் தட்டோடலாம் உட்காந்துருக்கு, ஒன்றும் தேராது போல. தீபாவளி அன்னைக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கேன். இருட்டி ஏன் நிக்கியோ, இருங்க. என்ன நெட்டவள்ளி, தீபாவளி வேலைலாம் எப்படி நடக்கு? வேலை அது பாட்டுக்கு நடக்குனே, நாங்க பாட்டுக்கு நாங்க நடக்கோம். என்னத்தை சொல்ல போங்கண்ணே, எரிச்சலா இருக்கி. என்ன ரொம்ப சடவா பேசுத? ஏன் என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, மாசமா இருக்கல, மசக்கையில ரொம்ப கஷ்டப்படுதா, அதனாலதான் அப்படி பேசுதா. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நல்லா சாப்பிட்டு வச்சு இருட்டி. ஆமா சாப்பிட்டு வச்சு இருக்கணும். சரிக்கா, இந்த இடமும் இல்ல, அடுப்பு வேற அந்த வெக்கையா அடிக்கி. நாங்க போறோம் வீட்டுக்கு. இரு 2 முறுக்கு தரேன், தின்னுட்டு போ. பாவம்ல நீ. 2 முறுக்கு யாருக்கு வேணும்? தட்டோட தூக்கலான்னு பார்த்தா இந்த பிள்ளைகளும் உட்காந்துக்கிட்டு இருக்கு. எட்டி ஏஞ்சலு வா போவோம். எனக்கு அந்த 2வது தாங்க, நான் வாங்கிட்டு போறேன். பிச்சைக்கார புத்தியே காட்டுவா. பாட்டி அத்தை பாட்டிட்ட போய் சுட சொல்லுவோம். வச்சிக்கிறவா. எங்க வீட்டுல எப்படி சுட ஆரம்பிச்சிருப்பாவோ, எல்லாரும் வீட்லயும் சுட்டு வாங்கி நிறைச்சி வச்சாதான் நிறைய கிடைக்கும். ஓரியா இல்லையா? இந்த வாரேன். என்ன உலக அதிசயம் போயிட்டாளுவோ? ஆமா, உங்க மவளுவத காவலுக்கு உட்கார்ந்துருக்காளே, பார்த்தா நமக்கு ஒண்ணும் தேராதுன்னு போயிட்டா. அது பிள்ளைக்கு தீபாவளி அன்னைக்கு 4 முறுக்கு 4 அதிரசத்தி சுட்டு கையில கொடுக்கணும். அப்புறமா வேற இன்னொன்னு ஏதோ கேட்டாலே, அக்கா அரைச்சவு கேட்டா. பஜ்ஜி வடெல்லாம் நம்ம தீபாவளி அன்னைக்கு தானங்க செய்வோம். இதெல்லாம் தானே முதலே சுட்டு வைப்போம். அதெல்லாம் அன்னைக்கு கொடுத்துக்கிடுவோம். அடுப்ப பாருமா கருகிராம. என் மவளுக்கு 2 பேரும் கிளவி மாதிரி பேசுவாளுவோ. மாமியார் இல்லாத குறைய இவளுக்கு தீத்துருவாளுவ. செல்லம்மா, இப்படி போய் பிச்சைக்காரங்கிட்ட மாட்டிட்டிய, நினைச்சாலே நெஞ்சமெல்லாம் நடுங்குது. அதை விடுங்க, அது ஒரு கெட்ட கனவா நானே நினைச்சு மறந்துகிட்டு இருக்கேன். ஞாபகப்படுத்தாதியோ? பிச்சைக்காரன் கூட ஒரு வாரம் வச்சிருந்திருக்கலாம், வந்துட்ட என் உசுர எடுக்க. ஏங்க, பிச்சைக்கார வீட்டுல இருந்ததுல ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஒரு சுக்கு காபி போட்டு கொண்டாங்களே. இந்தா நம்மள முழு நேரம் சமையல்காரனாவே ஆக்கிட்டா. போறேன் செல்லம்மா, போய் எடுத்துட்டு வாரேன். பிச்சைக்கார பையன் என்னைய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணணும், பிச்சை எடுத்து என்ன பாடுபடுத்திட்டான். என்னைக்காவது எங்கேயாவது கண்ணில் மாட்டினா கல்ல கொண்டு அவன் கண்ணுலயே தோண்டணும். ஹலோ அத்தை பாட்டி, கவாரியோ? என்னட்டி சிலுப்பட்டைகளா, என்ன ஒரு மாதிரி வந்து நிக்கியோ? ஆண்டி எல்லாரும் தீபாவளிக்கு பலகாரம் சுட ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம சுட வேண்டாமா? ஆமா அத்தை பாட்டி, போய் சுடுங்க. முறுக்கு அதிரசம் லட்டு குட்டுன்னு எல்லாத்தையும் சுடுங்க. சும்மா இப்படியே மண்டையை தடவிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா பிச்சைக்கார தான் தூக்கிட்டு போவான். ஏட்டி பைத்தியம், உங்க அம்மா வீட்டுல தான் உனக்கு பலகாரம் சுட்டு தருவாவலாட்டி, அப்புறம் எப்படி ஏன் உசுர வாங்குற? அப்படியே உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கும் சேர்த்து சுட சொல்லு. ஆமா உங்களுக்கும் சேர்த்து சுடுதாவோ. சுட்ட எண்ணெயை தான் முறையில ஊத்துவாவோ, நம்ம இங்க சுடுவோம். ஏமிட்டி, உன் ஃப்ரெண்டு பங்கஜம் தருவா, இளிச்சக்கா தருவா, உங்க அம்மா வீட்லயும் தருவாவோ, அப்புறம் ஏன் பண்டனா அலையுத?
பங்கச்சக்க தருவாவோ 4 முறுக்கு 4 அதிரசம் 4 லட்டுன்னு தருவாவோ. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? எங்கள் வீட்டில் நிறைய செய்வாவோ, ஓகே தான். இழிச்சக்க பண்ணுறதை மனசு திங்க முடியாது. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். இங்கே செஞ்சா என்னவா? இதுதானே நான் வாக்கப்பட்டு வந்த வீடு, செய்ய வேண்டியதானே மாமியார். நமக்கு சமையலே ஒழுங்கா வராது. பலகாரம் எங்க சுட பலகாரம், இவளுக்கு வேற கேட்காளுகள, இது வேற மான பிரச்சனை. சரி கழுதி எதையாவது சுட்டு கொடுப்போம். சரிடி வாங்க கிச்சன்ல போய் ஏதாவது செய்வோம். ஏ ஜாலி ஜாலி, ஐ லவ் பலகாரம், ஐ லவ் பலகாரம். மொட்டை நல்ல பலகாரம் சுடும் போலையே, போகிற ஸ்பீடை பார்த்தாலே ரொம்ப வருஷம் சுட்ட அனுபவம் இருக்கும். கிச்சன் வந்துருச்சு, கிச்சன் வந்துருச்சு. தப்பு ஆண்டி, நம்ம தான் கிச்சனுக்கு வந்திருக்கோம். ஆமாம், ரொம்ப அறிவாளி நினப்பு. ஏஞ்சல் போட்டி அங்கிட்டு. கரையில அடுப்பு பத்த வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை காய வச்சு ஏதாவது மாவு கலக்கி சுடுவோம். வாங்கட்டி. ஏதாவது மாவை கலக்கி சுடணுமா? என்னென்ன முடிவு பண்ணல போலையே. என்ன செய்தோ அதுக்கு ஒரு பேர் வச்சிரும்னு நினைக்கேன். சரி, என்னத்தையாவது செஞ்சு தரட்டும். அடுப்பு பத்த வச்சாச்சு. எண்ணெய் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு மாவு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி ஓமை ஆண்டி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. ஆமா, உனக்கு ஆனந்தம் ஏன் வராது? முறுக்கு சுட போதெல்லாம் ஆனந்தமா தான் இருப்ப. என்னது இது பச்சை கலர்ல இருக்க? என்ன மாவுன்னு தெரியலையே. வாசனையும் சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த பிச்சைக்கார கூட்டத்துக்கு போயிட்டு வந்த அப்புறம் வாசமே தெரிய மாட்டேங்க. சரி கழுதைய, இதுல ஏதாவது முறுக்க சுட்டு கொடுப்போம். என்ன அத்தை பாட்டி, முறுக்கு மாவு பச்சை கலர்ல இருக்கு? பரவாயில்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாரும் சாதா வெள்ளை மாவுல சுடுவாங்க, நீங்க பச்சை மாவுல சுடுறதுனால சமையல் அத்துப்படின்னு தெரியுது. என்னெல்லாமோ கீரைலாம் போட்டு கலந்து வச்சிருக்கும் போலயே. ஆனா மல்லிப்பொடி மாதிரிலாம் தெரியுது. ஒருவேளை மல்லிப்பொடியா இருக்குமோ தெரியலையே. அதுக்கு என்ன, அதுல ஒரு முறுக்க சுட்டுருவோம். சும்மா இருங்கட்டு, எனக்கு எல்லாம் தெரியும். நல்ல முறுக்குதான், அமைதியா இருங்க. நான் சுட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருங்கம்மா. என்ன இன்னும் நல்ல காயலையே. கையை கொஞ்சம் உள்ள விட்டு பாருங்க அத்தை பாட்டி. வா கையை உடன்ட்டி. கையை உடணுமாமே. ஏட்டி ரொம்ப ஓவரா பேசுதுல அத்தை பாட்டி. அந்த பிச்சைக்காரன் நம்பர் வாங்கினியா? நம்பர் வாங்கல, ஆனா அவன் இருக்கிற இடம் தெரியும். ஏன் விட்டு என் உசுர பாங்குதியோ? பேசாம இருங்கட்டி, அப்பதான் முறுக்கு தருவேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு அத்தை பாட்டியின் முறுக்கு எப்படி வந்தது என பார்ப்போம். எப்பாடி, ஒரு வழியா முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. பச்சை முறுக்கே பச்சை முறுக்கே, இச்சை மூட்டும் பச்சை முறுக்கே, உன்னை வாயில் போட வேண்டும் எனது பச்சை முறுக்கே. நம்ம முறுக்குக்கு நல்ல பாடுதால. சீக்கிரமா கொடுங்க, இல்லைன்னா என்ன சட்டில தள்ளி விட்டுருவேன். ஏஞ்சலு பிள்ளை மாதிரியாட்டி இருக்க, பேய் மாதிரி வளர்த்துருக்காட்டி உங்க அம்மா. திங்கிறதுக்கு பேயா பறக்கா. ஈரன் தாரண இவ்வளவு முறுக்கையுமா திங்க போற? தீபாவளிக்கு வச்சு திங்கணும். ஐயோ, சுட்டது வேற மல்லிப்பொடியில சுட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னே தெரியல, பயமா இருக்க. இவளுக்கு வேற பாடா படுத்திடுவாளுவோ. சாப்பிட்டு பாருட்டி. ஞம் 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 ஞம். என்னட்டி சுவையில வாய படர்ந்திருக்கியோ? சொல்லுங்கட்டி. சீனிலாம் ஒரு பொம்பளையா? முறுக்கு சுட சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரே நாத்தம், பல்லு வலிக்கு. ஏ அத்தை பாட்டி, இது முறுக்கு மாவா இல்லை என்ன மாவு? மல்லிப்பொடி வாட அடிக்கி. ஆமாட்டி, மாவு எதுவும் இல்லாத மல்லிப்பொடியில தாண்டி செஞ்ச முறுக்கு. அடக்கு இருக்கு, மல்லிப்பொடியில போய் செஞ்சிருக்க பாரு இந்த பைத்தியம். பாட்டி முறுக்கால இதை அடிச்சு கொள்ளுவோம். இருக்கிறதுலே இந்த பெரிய முறுக்கை கொண்டு மண்டையிலே அடிப்புண்டி, அப்பதான் இதுக்கு புத்தி வரும். மல்லிப்பொடியில முறுக்கு சுட்டுருக்கு பாரு. எம்மா என் மண்டை, ஐயோ மண்டை காந்ததுட்டி. எட்டி வலிக்கு வலிக்கு விடு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அடுப்பங்கரைக்கு வந்தாச்சு. முறுக்கு சுட்டுதான், மண்ணாங்கட்டி சுட்டுதானு வாயில வைக்க முடியாத கிளவி. நீ வாயில வை, தின்னு. நீ திங்கணும். தூர ஓடி நானும் திங்க மாட்டப்பா, பாதாளே கோமட்டது. ஏட்டி ஏஞ்சல், அது வாயை பிறந்து முறுக்க போட்டுட்டி. நீ வாயை முதல்ல மூட்டுட்டி. பல்லெல்லாம் வலிக்கு, வாய மூட முடியல. ஏற்கனவே அங்க உனக்கு பாதி பல்லு கிடையாது. இதை தின்னு அந்த பிள்ளை இருக்கிற பல்லும் போச்சு. ஐயோ பாவம். அது ஆரஞ்சு மண்டையன் சும்மாவே பயப்படுவான். இனிமே இந்த வாயை கொண்டுட்டு போன அவன் என்ன செய்வான்? அது அவன் தலையெழுத்து. என்ன விடுங்கட்டி. தின்னு முறுக்க தின்னு. மல்லிப்பொடி முறுக்க தின்னு, காஞ்சி போன முறுக்க தின்னு, கல்லு முறுக்க தின்னு. ஐயோ என் பல்லே. சார், பலகாரம் திங்களான்னு ஆசையா வந்தேனே, கிளவி மல்லிப்பொடியில முறுக்கு சுட்டு நம்மள பாடாப்படுத்துது. வழிய விடுங்க, நீங்களும் உங்க முறுக்கும். சரி, இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? எடுத்துட்டு போய் தெம்போம். ஏடி மெண்டல், அதே எதுக்கடி தூக்கிட்டு வர? தூக்கி தூர போட்டுட்டி. நாய்க்கு தின்னு செத்து போயிட போகுது. உனக்கு வேண்டாட்டினா போ, நான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வச்சு திம்பேன். சி எப்பா, இந்த ஏஞ்சல் மாதிரி ஒரு மானங்கிட்ட பயவுளே நான் பார்த்ததே இல்லை. எதை போய் திங்கி பாரு, தின்னுட்டு வயிற்று வலி வந்து சாவு போ. ஏஞ்சலு, உண்மையிலே நீ ஒரு மானம் கட்ட வெட்டி. திங்க தரட்டி எடுத்துட்டு போற, அப்புறம் என்கிட்ட நீ அடிச்ச. இருட்டி, உன்னை பாத்துக்கிறேன். அடிச்சது இவ்வளவு கேவலமான முறுக்கு செஞ்சதுக்கு. ஆனா நான் அது கேவலமான முறுக்கையும் விட மாட்டேன். வரட்டா? பேதியில போறவளுக பாடா படுத்தது அளவு. நான் தான் முதலே சொன்னேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது.
தெரியாது தெரியாதுன்னு என்ன வரத்துக்கு வராளுவோ. ஆனாலும் முறுக்கு ரொம்ப மோசம்தான்ப்பா, வாயில வைக்க முடியல. என்ன நாத்தடிக்கி பல்லா வலிக்கி ஏஞ்சல் பைத்தியம் தின்னுட்டு சாவ போகுது.